நீங்கள் இது அணைந்து விட்டது என்று நினைக்கலாம். இது அணையல, நான் அடாப்டரை கழட்டி விட்டேன். இதோ பாருங்க, நான் இப்பொழுது இந்த அடாப்டரை இணைக்கிறேன். இந்த அடாப்டர் அதிகப்படியான மின்சாரத்தை ஒருபோதும் எடுத்துக்கொள்ளாது. உங்கள் மொபைல் போன் சார்ஜ் ஆகும்போது எவ்வளவு குறைந்த மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுமோ அதே அளவிலேயே இதுவும் இயங்கும். இதை நீங்கள் ஒரு முறை கவனமாக பாருங்கள். அழுத்தம் மிக மிக அதிகமாக இருக்க போகிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த அடுப்பு உங்கள் வேலையை ஒருபோதும் நிறுத்த விடாது. இந்த அடுப்பை நிறுவி உங்கள் வேலையை தொடருங்கள். கவலைப்படும் நம் பலகார கடைக்காரர்கள், வேலையை நிறுத்தியவர்கள், தயவு செய்து உங்கள் வேலையை நிறுத்தாதீர்கள். இந்த அடுப்பை வாங்கி உங்கள் கடையில் வையுங்கள். ஏனில் வாகனங்களில் இருந்து வெளியேறும் கழிவு இன்ஜின் ஆயிலை கொண்டுதான் இந்த அடுப்பு எரிகிறது. இதை எப்படி ஆன் செய்வது என்று பார்த்து விட்டீர்கள். ஆனால் இதை எப்படி ஆஃப் செய்வது என்று நீங்கள் யோசிக்கலாம். அணைப்பது மிகவும் எளிது. இதோ இதுதான் அடாப்டர். இந்த அடாப்டரை இங்கிருந்து கழற்றுங்கள். அடாப்டர் கழன்று விட்டது. இது எரிகிறதுன்னு நினைக்கலாம், ஆனால் இல்ல. என் கையில என்னன்னு பாருங்கள். இது சாதாரண பிளேட் தான். இதை போல எதை வேண்டுமானாலும் எடுக்கலாம். இதை இதன் மேல் வையுங்கள். இது அணைந்து விட்டது. நீங்கள் இதை ஒரு நிமிடம் எடுத்தால், ஒரு நிமிடம் கழித்து எடுத்தால் இதன் நெருப்பு முற்றிலும் மறைந்துவிடும். எங்கள் சிறிய உலையை பார்த்திருப்பீர்கள். இப்போது வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு உலை தேவைப்படுபவர்கள் இதை பாருங்கள். அது இந்த மாதிரியான உலையாக இருக்கும். இது டபுள் பர்னர் டீசல் மற்றும் ஆயில் பர்னர் ஆகும். இதை யூஸ் டு ஆயில் பர்னர் என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், வாகனங்களின் இன்ஜினில் இருந்து வெளியேறும் பழைய ஆயிலை நாம் வீணாக தூக்கி எறிந்து கொண்டிருந்தோம். இப்போது அதை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆயிலை கொண்டே இந்த பர்னர் இயங்கும். இதை பாருங்கள், இதன் அழுத்தத்தில் எந்த குறைவும் இருக்காது. ஏனெனில் இது உங்கள் வேலையை மிகச் சிறப்பாக முடித்துக் கொடுக்கும். ஏனென்றால் உங்களுக்கு இப்போது கேஸ் தட்டுப்பாடு தான் அதிகமாக உள்ளது. மக்களுக்கு கேஸ் தொடர்பான பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. அதனால மக்களின் இந்த பிரச்சனையை நாங்கள் முற்றிலும் தீர்த்து விட்டோம். இதோ பாருங்கள் நண்பர்களே, இதுதான் எங்களுடைய மெஷினின் டேங்க். இது பிளாஸ்டிக்கில் வருகிறது. நாங்கள் எங்களுக்காக ஒரு தற்காலிக ஏற்பாட்டை செய்துள்ளோம். ஏனென்றால் இது இதனுடன் வருவதில்லை. இது இதனுடன் வரும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆயில் ஊத்த வசதியா இதை புதுசா செஞ்சிருக்கோம். இதை கவனிங்க, இதுல இருந்து தான் அந்த கருப்பு ஆயில் வரும். சார் இதையும் பாருங்க, இது வண்டியில யூஸ் பண்ண பழைய ஆயில். இதை தான் நாங்க வேஸ்ட் ஆயில்னு சொல்றோம் சார். இதுக்கு எந்த பயன்பாடும் இல்லை. மேலும் இது தொட்டிக்குள் மட்டுமே செல்வதை பாருங்கள். இதுதான் நமது வால்வு பாருங்கள். இதோ இனி இங்கிருந்து தான் எண்ணெய் வருகிறது. இந்த எண்ணெய் இங்கிருந்து வந்து இப்போது இங்கே வந்துவிடும். இதை பாருங்கள் சார், எண்ணெய் இங்கே வர தொடங்கி விட்டது. ஓகே, இந்த வால்வை நீங்கள் இங்கிருந்து கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம். தம்பி, இதில் இருக்கும் ஆயிலுக்கு இங்கே துளைகள் உள்ளன. கீழே துளைகள் இருப்பதையும் காட்டுங்கள். இதில் ஆயிலை இதைவிட குறைவாகத்தான் வைத்திருக்க வேண்டும். இதோ பாருங்கள், ஆயில் வருகிறது. தம்பி, இந்த துளை வரைக்கும் தான் நாம் இதில் ஆயில் நிரப்ப வேண்டும். மீதியை நீங்கள் அங்கிருந்து சொட்டு சொட்டாக விட்டுவிட்டால் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆயில் மட்டும் லேசாக வெளியே வரும். அப்படி என்றால் இதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இதில் அடியில் அரை அங்குலத்தில் இருந்து 3/4 அங்குலம் வரை எண்ணெய் இருந்தால் போதும். அதாவது இவ்வளவு எண்ணெய். என் விரலை காட்டுங்கள். இவ்வளவு எண்ணெய் மட்டும் உள்ளே இருந்தால் போதும். மீதிக்கு இந்த டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்த வேண்டும். இதை பாருங்கள், இதை இப்படி மடித்து இப்படி உள்ளே வைக்க வேண்டும். டிஷ்யூ பேப்பர் எதற்காக? இந்த டிஷ்யூ பேப்பர் சீக்கிரம் தீப்பிடிக்கும். இதோ பாருங்கள், இதுதான் எங்களுடைய டீசல். இந்த டீசலை நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துவதில்லை. இந்த டிஷ்யூ பேப்பர் மீது டீசலை ஊற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இதை காட்டுகிறோம். இந்த டிஷ்யூ பேப்பரின் மேல் அவ்வளவுதான். சரிதானே? இதுல டீசலின் வேலை இவ்வளவுதான். தொடங்குவதற்கு நீங்கள் விரும்பினால் வெறும் டீசலை வைத்தே இதை இயக்கலாம். ஆரம்பத்தில் டிராக்டர்கள் வந்தபோது அதில் விளக்கு காட்ட வேண்டியிருந்தது. நிச்சயமாக இது இப்போது எரிந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது ஃபேன் ஆன் செய்வோம். ஃபேன் ஆன் செய்தவுடன் இதிலிருந்து வரும் புகை மறைந்துடும். இதோ பாருங்கள், இதன் நீல நிற சுடர் ப்ளூ ஃப்ளேம் நீலமாக மாறிவிட்டது. இப்போது மெதுவாக இது நன்றாக எரிய தொடங்கும். ஓகே, அந்த இடத்துல இருந்து நாங்கள் தொடர்ந்து எரித்துக்கொண்டே இந்த மாதிரி வால்வை திறந்து விட்டுறோம். சரிதானே? அப்போ இது தொடர்ந்து தன்னோட வேகத்தை எடுத்துக்கும். இது 2 இருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கும். இது முழு வேகத்தை அடைஞ்சிடும். இதன் தீயை கூட்டவோ குறைக்கவோ அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ வேண்டும் என்றால் அந்த எண்ணெய், தம்பி, இங்கிருந்து தான் நாம் ஆயிலின் அழுத்தத்தை குறைக்க வேண்டும். இதுதான் ஆயில். இதை நாம் குறைத்து விட்டால் ஆயில் குறைவாக செல்லும். அதனால் இது மெதுவாகவே இயங்கும். இப்படிதான் நாம் தொடங்கி இருக்கிறோம். அதனால் இதில் கொஞ்சம் ஆயிலை திறந்து விட வேண்டும். சரிதானே? ஏன்னா இது ஆயில்ல தான் இயங்கும். அதனால் இதுக்கு ஆயில் கண்டிப்பா தேவை. இப்போ தெரிகிறது, கழிவுகள் உள்ளன, நெருப்பும் எரிகிறது, ஆனால் மாசுபாடே இல்லை, புகையும் வரவில்லை. புகை எதுவும் வரல சார், சுத்தமா புகை இல்ல. இப்போ இதோட பிரஷர் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோட பிரஷர் அளவை நாங்க காட்டுறோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா பிரஷர் வரப்போகுது. நீங்களே பாருங்க. ஆயில் எல்லாம் வந்ததும் பிரஷர் தானாவே வந்துரும் சார். கீழே இப்போது வேற எந்த தீயும் பிடிக்கவில்லை. இல்ல எண்ணெய் இப்ப சில்லுன்னு இருக்கு. சூடாக பிரஷர் ஏறிக்கும். சரி,
இப்போ நாங்க மொட்டை மாடியில இருக்கோம். இங்க காத்து ரொம்ப வேகமா வீசுது. புகை நெடி வராமல் இருக்க அவர்கள் அதை வெளியில செய்கிறார்கள். மற்றும் ஒரு விஷயம், இவ்வளவு காற்று இருந்தும் அது இன்னும் அணையவில்லை. அணையாது சார். எவ்வளவு காற்று அடித்தாலும் இது அணையாது. கேஸ் வேண்டுமானால் அணைந்துவிடும், ஆனால் இது காற்றினால் கண்டிப்பாக அணையாது. இதை அணைக்க என்ன செய்ய? காற்றை தடுத்தால் போதும். மூடிவிடு மற்றும் இங்கே ஒரு தட்டை வைத்து மூடிவிடு. சரி, ஆக்சிஜனை தடுக்க ஒரு தட்டை வச்சா அது அணைஞ்சிடும். சரி. சார், இதன் மேல் எவ்வளவு பெரிய கடாய் வைக்க முடியும்? சார், இத பாருங்க, இது 2க்கு 2 எம்ப்ராய்டரி, இல்ல அதை விட பெருசு. இப்போவே அளந்துடலாம். சரி, என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. கேட்டரிங் மற்றும் திருமண விசேஷங்களில் பணிபுரிபவர்கள் இனி பெரிய சிலிண்டர்களை சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்லை சார், நீங்கள் ஒரு ட்ரம் ஆயில் எடுத்து செல்லுங்க. இந்த அடுப்புகளை ஒரு 2 நாளோ கூடவே வச்சுக் கொள்ளுங்க. அதை கொண்டு உங்கள் வேலை நடந்துடும். நிஜமாவே இது ரொம்ப அருமை. இதை பாருங்கள், இந்த தண்ணீர் எப்படி கொதித்துக் கொண்டிருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். தண்ணீரில் எப்படி வருகிறது என்று. தண்ணீர் நல்லா கொதிக்குது. இந்த கடாயும் சாதாரணமானதல்ல, இது ரொம்ப கனமானது. சரி, அது அலுமினியம் தான். ஆனால் இது எங்களுடைய பிரத்யேகமான கடாய். இந்த அலுமினிய பாத்திரத்தை விட இந்த கடாயின் சிறப்பம்சத்தை நீங்களே பாருங்கள். இதிலும் உணவு மிகச் சிறப்பாக கொதிக்கும். பாருங்க, எவ்வளவு நிதானமாகவும் மெதுவாகவும் கொதித்து வருகிறது. நீங்கள் வீடியோவில் பார்த்தது போல் இந்த இயந்திரத்தை நிறுவுவதன் மூலமோ அல்லது உருவாக்குவதன் மூலமோ நீங்கள் எப்படி வளர முடியும் என்ற முழுமையான கருத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு நன்றாக விளக்குகிறேன். நண்பர்களே, இதுவரை நீங்கள் கழிவு எண்ணெயிலிருந்து நெருப்பை கக்கும் ஒரு நாட்டுப்புற கண்டுபிடிப்பான ஒரு தயாரிப்பை மட்டுமே பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் உண்மையான விளையாட்டு இதற்கு பின்னால் மறைந்துள்ளது. இன்றைய இந்த மாஸ்டர் கிளாஸில் எந்த ஒரு உற்பத்தியாளரும் உங்களுக்கு சொல்லாத அந்த ரகசியங்களை அஜித் சிங் ஆகிய நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த அடுப்பு வியாபாரத்தில் எப்படி வெற்றி பெறுவது, எங்கு எப்படி மார்க்கெட்டிங் செய்வது, மிக முக்கியமாக இந்த வியாபாரத்தில் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யவே கூடாது என்பதை பற்றி பேசுவோம். நீங்கள் பேனா நோட்டு எடுக்காமல் அமர்ந்திருந்தால் கொண்டு வாருங்கள். என்றால் இன்று நான் கொடுக்க போகும் வியூகம் உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். முதலில் இந்த இயந்திரத்தின் மூலம் நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதை புரிந்து கொள்வோம். இதற்கு 3 வழிகள் உள்ளன. முதல் வழி, உங்களுக்கு சொந்தமாக தாபா, உணவகம் அல்லது கேட்டரிங் தொழில் இருந்தால் எல்பிஜியின் பெரும் செலவை மிச்சப்படுத்தி உங்கள் செலவை நேரடியாக 70% வரை குறைக்கலாம். கேஸுக்கு போன பணம் இப்பொழுது உங்கள் லாபம். இரண்டாவது வழி, வியாபாரி அல்லது விநியோகஸ்தராக வேலை செய்வது. நீங்கள் அதை உற்பத்தியாளரிடமிருந்து மொத்த விலைக்கு வாங்கி உங்கள் நகரத்தில் உள்ள தாபாக்கள் மற்றும் உணவகங்களில் உங்கள் லாபத்தை வைத்து விற்கலாம். மூன்றாவது வழி, சொந்தமாக உற்பத்தி செய்வது. உங்களுக்கு வெல்டிங் மற்றும் ஷீட் மெட்டல் பற்றி கொஞ்சம் தெரிந்திருந்தால் இந்த தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு உங்கள் சொந்த உற்பத்தி யூனிட்டை அமைக்கவும். இப்போது இந்த அடுப்பை யார் வாங்குவார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதை வீட்டு பெண்களுக்கு விற்க முயன்றால் தோற்று போவீர்கள். பிசினஸ் டு பிசினஸ் மனநிலையுடன் நீங்கள் சிந்திக்க வேண்டும். 24 மணி நேரமும் அடுப்பு எரியும் நெடுஞ்சாலை தாபாக்கள் தான் உங்கள் முக்கிய வாடிக்கையாளர்கள். பெரிய கடாயில் தொடர்ந்து அதிக தீ தேவைப்படும் இனிப்பு மற்றும் காரம் செய்பவர்களுக்கு இது ஒரு வரம். கிராமங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொண்டு செல்வதில் சிரமம் உள்ள திருமண மற்றும் பார்ட்டி கேட்டர்கள் இதை உடனே வாங்குவார்கள். இது தவிர ஒரே நேரத்தில் 100-200 பேருக்கு உணவு சமைக்கப்படும் விடுதிகள் மற்றும் தொழிற்சாலை மெஸ்கள் மற்றும் கோழி பண்ணை உரிமையாளர்களும் குளிர்காலத்தில் கோழிகளை சூடாக வைத்திருக்க இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றனர். இப்போது எப்படி மார்க்கெட்டிங் செய்வது என்ற மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். இதை எப்படி விற்பது? நீங்கள் கடை திறந்து உட்கார்ந்தால் வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்பதை மறந்துவிடுங்கள். இந்த வியாபாரத்தில் நீங்கள் லைவ் டெமோ மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும். ஒரு அடுப்பை உங்கள் கார் அல்லது வேனில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடன் 2 லிட்டர் கருப்பு கழிவு எண்ணெயை வைத்துக் கொள்ளுங்கள். நேரடியாக ஒரு தாபா உரிமையாளரிடம் செல்லுங்கள். அவரிடம் சொல்லுங்கள், அண்ணா, நீங்கள் கேஸில் தண்ணீரை கொதிக்க வைத்தால் 15 நிமிடம் ஆகும் மற்றும் 50 ரூபாய் கேஸ் செலவாகும். எனக்கு 5 நிமிடம் மட்டும் கொடுங்கள். அவருக்கு முன்னால் அடுப்பை ஆன் செய்து நீல நிற தீயை காட்டி தண்ணீரை கொதிக்க வைத்து காட்டுங்கள். அவர் அந்த அழுத்தத்தை தன் கண்களால் பார்க்கும்போது உடனே உங்களிடம் வியாபாரம் பேசுவார். வாடிக்கையாளரின் மிகப்பெரிய பயம் எண்ணெய் எங்கிருந்து கிடைக்கும் என்பதுதான். மார்க்கெட்டிங்குடன் சேர்ந்து அதற்கான தீர்வையும் நீங்கள் விற்க வேண்டும். உங்கள் ஊரில் உள்ள 4-5 பைக் மற்றும் கார் சர்வீஸ் சென்டர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வாடிக்கையாளருக்கு அடுப்பை விற்கும் போது அவருக்கு லிட்டருக்கு 30-40 ரூபாய்க்கு கழிவு எண்ணெய் கிடைக்கும். அந்த மெக்கானிக்கின் எண்ணெயும் கொடுங்கள். நீங்கள் இயந்திரத்தை மட்டும் விற்கவில்லை, ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அமைப்பையே விற்கிறீர்கள். இது தவிர மொத்த வியாபார சந்தை, காய்கறி சந்தை மற்றும் பாத்திர கடைகள் அருகே இதன் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவும். துண்டு பிரசுரத்தில் கேஸ் சிலிண்டர் பில்லால் சிரமப்படுகிறீர்களா? வெறும் 40 ரூபாய் லிட்டர் கழிவு எண்ணெயில் கமர்ஷியல் அடுப்பை இயக்குங்கள் என்று நேரடியாக எழுதப்பட்டிருக்க வேண்டும். இன்றைய காலத்தில் நீங்கள் ஆன்லைனில் இல்லை என்றால் பந்தயத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். பேஸ்புக்கில் மிகவும் இலக்கு வைக்கப்பட்ட விளம்பரங்களை நீங்கள் இயக்க வேண்டும். உங்கள் பார்வையாளர்களில் உணவக உரிமையாளர்கள் மற்றும் கேட்டரிங் சேவைகளை தேர்ந்தெடுக்கவும்.
ஒரு 30 வினாடி வீடியோவை உருவாக்கவும். அதில் கேஸ் தோல்வி அடைந்தது. இப்போது உணவகத்தின் விளையாட்டு கழிவு எண்ணெயில் இயங்கும் என்று சொல்லுங்கள். யூடியூப் ஷார்ட்ஸ் மற்றும் ரீல்ஸில் மக்கள் இந்த இயந்திரத்தின் பர்னர் அழுத்தத்தை பார்க்க விரும்புகிறார்கள். இந்த இயந்திரம் எப்படி 50 பேருக்கான உணவை வெறும் 100 ரூபாய் செலவில் சமைக்கிறது என்று தினமும் ஷார்ட்ஸ் போடுங்கள். மேலும் கூகுள் மேப்ஸில் இருந்து உங்கள் பகுதியில் உள்ள அனைத்து கேட்டர்களின் எண்களையும் எடுத்து அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அடுப்பின் டெமோ வீடியோவை அனுப்புங்கள். நண்பர்களே, லாபம் இருக்கும் ஒவ்வொரு தொழிலிலும் ஆபத்தும் இருக்கிறது. இந்த விஷயங்களை கவனமாக கேளுங்கள். இவைதான் சந்தையில் நிலைத்து நிற்க உங்களுக்கு உதவும். முதலாவதாக, உங்கள் சேவையில் கவனம் செலுத்துங்கள். இது ஒரு இயந்திரம். இதன் ப்ளோயர் அல்லது நாசில் அழுக்காகலாம். வாடிக்கையாளரின் இயந்திரம் நின்றால் 24 மணி நேரத்திற்குள் அதை சரி செய்யும் சேவையை வழங்கவும். இதுவே உங்களின் மிகப்பெரிய மார்க்கெட்டிங்காக மாறும். வாடிக்கையாளருக்கு இயந்திரத்தை விற்ற பிறகு 10 நிமிடம் அதை இயக்கி காட்டி அனைத்து பாதுகாப்பு விதிகளையும் சொல்லுங்கள். அதிக வெப்பநிலையில் உருகாமலும் சேதமடையாமலும் இருக்க அடுப்பின் தகடு ஹெவி கேஜ் கொண்டதாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்கள் உள்ளன. இதை ஒருபோதும் மூடிய அறைகளுக்கோ வீடுகளுக்கோ விற்காதீர்கள். இந்த இயந்திரம் வணிக பயன்பாட்டிற்கானது மற்றும் ஆக்சிஜனை இழுக்கும் தன்மை கொண்டது. இதை வீட்டின் சிறிய சமையலறையில் பயன்படுத்துவது ஆபத்தானது. திறந்த வெளி அல்லது பெரிய காற்றோட்டமான கமர்ஷியல் சமையலறையில் மட்டுமே இதை எப்போதும் பயன்படுத்த அறிவுறுத்துங்கள். வாடிக்கையாளரிடம் ஒருபோதும் மிகைப்படுத்தி வாக்குறுதி அளிக்காதீர்கள். இதில் துளியும் புகை வராது என்று சொல்லாதீர்கள். ஆரம்பத்தில் இயந்திரம் சூடாகும் வரை 2-3 நிமிடம் கொஞ்சம் புகை வரும். வாடிக்கையாளரிடம் உண்மையை சொல்லி விற்கவும். மேலும் அவர்கள் பயன்படுத்தும் கழிவு எண்ணெயில் தண்ணீர் கலந்திருக்க கூடாது என்பதை அவர்களுக்கு தெளிவாக புரிய வையுங்கள். இல்லை என்றால் தீ வெடித்து சிதறும். நீங்கள் ஒரு பிராண்டாக மாறும்போதுதான் இந்த வியாபாரத்தில் உண்மையான வெற்றி கிடைக்கும். வெறும் அடுப்பை மட்டும் விற்காதீர்கள். உங்களுக்கென ஒரு எனர்ஜி சொல்யூஷன் கம்பெனியை உருவாக்குங்கள். உங்கள் நகரத்திலிருந்து தொடங்குங்கள். பின்னர் அண்டை மாவட்டங்களில் உங்கள் விநியோகஸ்தர்களை உருவாக்குங்கள். இன்று உங்களிடம் ஒரு அடுப்பை வாங்குபவர் அவரது வேலை அதிகரிக்கும் போது நாளை அவர் மேலும் 4 அடுப்புகளை வாங்குவார். மீண்டும் வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்வழி விளம்பரம் மீது உங்கள் கவனம் இருக்க வேண்டும். எனவே நண்பர்களே, எல்பிஜியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் சந்தையில் மலிவான மாற்றுப் பொருட்களுக்கான தேவை விண்ணை முட்டுகிறது. இந்த கழிவு எண்ணெய் அடுப்பு சாதாரண கண்டுபிடிப்பு அல்ல. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான திடமான தீர்வு. செயல்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. தகவல்களால் மட்டுமே எதுவும் நடக்காது. அதை வியாபாரத்தில் செயல்படுத்துவதில் தான் இருக்கிறது. இந்த மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் எஸ் என்று டைப் செய்யவும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் நான் உங்கள் அஜித் சிங் இது போன்ற அடிமட்ட வியாபார யோசனைகள் மற்றும் சந்தைப்படுத்தல் உத்திகளை உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வருவேன். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய கருத்துடன் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து உழைத்து முன்னேறுங்கள். ஜெய் ஹிந்த்.